ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போவுமே ரொம்ப வைரலாகிட்டுருக்க ஏபிசி மால்ட்டு தான் கைவலிக்க கிண்டாமல் ரொம்ப ஹெல்த்தியர் வேர்ஷனில் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி, ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. நம்ம அடுப்புலலாம் வச்சு கிண்ட போகிறது கிடையாது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப 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 ஈஸி. எனக்கு இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஒரு பாட்டில் ஃபுல்லாக வந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கேரட்டு, பீட்ரூட், ஆப்பிள், அதாவது 200 கிராம் கேரட், 200 கிராம் ஆப்பிள், 200 கிராம் பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது தோலோட நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக 200 கிராம். நான் தோல் சீவுனதுக்கப்புறம் கரெக்டாக கால்குலேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தோல் சீவுனதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் மிஷினில் போட்டு மூணுமே ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் திருவி போட்டுடலாம். இந்த ஆப்பிள் கிட்ட இருக்க நடுவில் இருக்க சீடு மட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதில் மைல்டு பாய்சன் இருக்கும், ஸ்லோ பாய்சன் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த சீடை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க மறக்காமல். இப்போ நான் கேரட்டை 200 கிராம் கேரட்டை இந்த மாதிரி திருவி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறேன். ஏபிசி மால்ட் இன்னொரு மெத்தடும் பண்ணுவாங்க. அது ஃபுல்லாக அரைச்சி அதுக்கப்புறம் கை வலிக்க கிண்டி அதில் இருக்க சத்துக்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். ஆனால் அது ரொம்ப ஈஸியான மெத்தடு. பீட்ரூட், இந்த பீட்ரூட்டை நம்ம அந்த மாதிரி திருவி வச்சாச்சு. திருவிட்டு நீங்கள் இந்த மாதிரி தனித்தனி பிளேட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. ஆப்பிளே அந்த மாதிரி திருவி எடுத்துகிட்டேன். நான் பீட்ரூட் சீவினதுலேயே போட்டதுனால ஆப்பிள் மட்டும் கொஞ்சம் பீட்ரூட் கலரில் இருக்குது. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை நான் மொத்தமாக நல்ல வெயில் அடிச்சிச்சுன்னா 2 நாள் வெயிலில் நல்லா காய விட்டுருக்கேன். 2 நாள் வெயிலில் காய விட்டதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லை. நம்ம இந்த மாதிரி கையில் போட்டு அமுக்குனா அந்த நுறுங்கல் சத்தம் மாதிரி கேட்கணும். பீட்ரூட்டும் கேரட்டும் எனக்கு ஒரு நாளே நல்லாவே காஞ்சிருச்சு. ஆனால் ஆப்பிளில் ஈரப்பதம் இருக்கிறதுனால அதுவும் மட்டும் 2 நாள் ஆச்சு. நான் மூணுமே 2 நாள் நல்ல வெயிலில் வச்சுட்டேன். ஆப்பிள் மட்டும் கொஞ்சம் காய லேட் ஆச்சு. 2 நாள் நல்ல வெயிலாக இருந்தால் 2 நாள். இப்போ இந்த மூணுமே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு, ஒரு கைப்பிடி பாதாம், ஒரு கைப்பிடி பிஸ்தா. இந்த நட்ஸை சிம்லே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அனாவசியமாக கடையில் ஹெல்த் ட்ரிங்க்ஸ்னு சொல்லிட்டு வாங்குறத விட இந்த மாதிரி சிம்பிளாக வீட்டிலே ஈஸியாக செஞ்சு கொடுங்க. நம்ம இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் ரெசிபி சத்து மாவு ரெசிபிஸ் கூட போட்டிருக்கோம். அதையும் லிங்க் நான் கீழே தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நட்ஸ், நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸு, பீட்ரூட், கேரட்டு, ஆப்பிள், இது எல்லாமே நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்று ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக எடுத்துக்கிறேன். இதில் சில பேர் நாட்டு சக்கரையும் இதோட ஆட் பண்ணிடுவாங்க, டேரெக்டாக பாலில் டேரெக்டாக போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணலை. எவ்வளோ சக்கரை தேவையோ, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வயசானவங்க சக்கரை அவாய்ட் பண்ணுவாங்க. அதனால் நான் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி குடிப்பாங்க. அதனால் நான் சக்கரை மட்டும் தனியாக ஆட் பண்ணிக்குவேன். எவ்வளோ டம்ளர் பால் ஊற்றுறேன்னா அதுக்கு தகுந்தாப்புலேயே ஹாஃப் டீஸ்பூன் 1 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் அதுக்கு தகுந்த மாதிரி சக்கரை மட்டும் ஆட் பண்ணியிருப்பேன். அவ்வளோதாங்க. இதோட ஹீட்டு குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். சூப்பரான ஏபிசி மால்ட் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இந்த கிளாஸ் ஜார் ஃபுல்லாக கரெக்டாக கிடச்சிச்சு. இந்த 200 கிராம் ஈக்குவல் அமௌண்ட் எல்லாமே எடுத்ததில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நான் ஏபிசி மால்ட் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துட்டேன். நல்லா காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட கலர், அந்த பீட்ரூட் கலர் கொடுக்கறது தான் சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக பால்லையும் போட்டு ஆற்றுறதுனால ஆற்றிக்கலாம். சூப்பரான பீட்ரூட் மால்ட் ரெடி. சின்ன குழந்தைங்க கூட எங்கள் வீட்டில் விரும்பி குடித்தாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியர் வெர்ஷனில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.